ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதற்காக சிறப்பாக ஒரு பூரணத்தை வச்சு 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக மறுபடியும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த நிலக்கடலையை ஒரு பேப்பரில் கொட்டி அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கையிலையே நல்லா க்ரஷ் பண்ணிங்கனாவே அந்த தோல் ரிமூவ் ஆயிரும். அதை ஒரு முரத்தில் கொட்டி புடைச்சோம்னா அந்த தோலெல்லாம் முன்னாடி வந்துடும். பருப்பு மட்டும் பின்னாடி தங்கியிருக்கு. அந்த பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா போதும், இல்லைன்னா ரொம்ப மாவாட்டம் ஆயிரும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ரவுண்டு எடுத்துக்குங்க. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சிக்கலாம். அதை ஒரு குண்டாவில் சேர்த்தி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அந்த வெல்லத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் உருகுனா போதும், பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ வெல்லம் உருகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிங்க. நான் வெண்ணெய் சேர்த்திருக்கேன். வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் தேங்காயை துருவி வச்சது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூட பொடிச்சு வச்சுருந்த நடக்கலையை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது ஒரு கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது பூர்ணமாக நடுவில் வைக்கிறதுனால ஒரு உருண்டை பிடிக்கிற சேப் எடுக்கிற அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 விதமான மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரே பூரணத்தில் 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அதில் வெது வெதுப்பான நீரை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுக்குங்க. அதில் இந்த மாவை உருண்டையாக பிடிச்சு தட்டி வச்சுக்கலாம். தட்டின மாவுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சுக்கலாம். கிண்ணமாட்ட தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். பூரணத்தை நல்லா அமுத்தி விட்டுட்டு இந்த மாவை கொழுக்கட்டை சேப்புக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து இது மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவி இருக்கிறோம். அதுலேயே கையிலையே இந்த மாவை வச்சு தட்டை தட்டி நடுவில் பூரணத்தை வச்சு மேலே இருக்கிற மாவையெல்லாம் நல்லா மடித்து விட்டு உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே வராத அளவுக்கு கொழுக்கட்டை சேப்புக்கு உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி இன்னொரு கொழுக்கட்டை தேவையான அளவு மாவை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்மளுக்கு 3 கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இந்த பூரணம் வெளியே வராத அளவுக்கு மாவை உருட்டிக்கணும். இப்போ 3 கொழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு. ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையை அதில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானை தண்ணி கொதிச்சிருக்குது. இட்லி பானையில் அதுக்குள்ளே இந்த தட்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது அடுத்த டைப்பாக கொழுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெது வெதுப்பான தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதை சப்பாத்தியாட்ட திரட்டிக்கலாம். திரட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு இந்த மாவை 2ஆக மடித்து இந்த எட்ஜெல்லாம்
நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அதாவது சமோசா ரெடி பண்ணுவீங்களா அந்த டைப்பில் இந்த மாவெல்லாம் ஒட்டி விட்டுக்கலாம். இதில் ஏதாச்சும் நீங்கள் டிசைன் மாதிரி செய்யறனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த ஃபோக்கை வச்சு அப்படியே நீங்கள் அமுத்தி விட்டாலும் அது ஒரு டிசைன் மாதிரி செட் ஆயிரும். இப்போ இந்த மாவு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் அதே மாதிரி இன்னும் 2 சப்பாத்தி திரட்டி அதில் மாவை பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ 4 கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ திரட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இட்லி குக்கரில் வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கொழுக்கட்டையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். முதல் வெந்த கொழுக்கட்டையை தனியாக எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக வேகறதுக்கு விடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெந்த கொழுக்கட்டையை வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாமிக்கு படைச்சி வழிபடலாம். இப்போ விநாயகரை அலங்காரம் பண்ணி ஒரு விளக்கு பற்ற வச்சு சாமி முன்னாடி இந்த கொழுக்கட்டையெல்லாம் படைச்சி விநாயகரோட அருளை நாம் பெறலாம். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இது மாதிரி ரெசிபி செஞ்சு விநாயகரோட அருளை பெறுங்க. இது ஹெல்த்தியான ரெசிபி தான். கோதுமை மாவு வேர்க்கடலை சேர்த்து செஞ்சது. அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.